ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் இஸ் ஃபைன் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓகே அரவுண்ட் யூ. இன்னைக்கு ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போறோம். ஒரு டிவோஷனல் vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போறோம்னா, காவடி பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு தான் போறோம். அதாவது நம்ம முருகனை பார்க்க போறோம். கோயில் கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்கு அந்த ஆர்ச்ல வந்து 2 பக்கமும் முருகன் சிலையை நிக்க வச்சிருக்காங்க. கோயிலோட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே 135 அடி உயர லக்ஷ்மி சிலை வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட ராஜகோபுரம் வந்து 7 அடுக்கு கோபுரமா இருக்குது. ரீசெண்டா 2022ல தான் இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ வந்து இங்க நிறைய சிலையை புதுசா நிறுவி வச்சிருக்கிறாங்க. கோயிலோட ஆர்ச் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. கதவுகளும் அவ்வளோ அழகா இருந்தது. மயில், அன்னப்பக்ஷி, சிவன் சிலை, பார்வை சிலை, காளியம்மன் சிலைன்னு நிறைய சிலைகளை அந்த கதவுலயே சிற்பமா வச்சிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்தது. கோயிலுக்குள்ள நுழையும் போதே வேலும் மயிலும் சேவலும் துறையின்னு எல்லாரும் உள்ள வந்துட்டோம் சாமி பார்க்கறதுக்கு. உள்ள வந்தோடனே கொடிமரத்தை தரிசிச்சுட்டு அடுத்தது உள்ள நேர நுழைஞ்சோம். மூலவர் வந்து முருகன் அப்படிங்கறனால வேலும் மயிலும் இங்க வந்து வச்சிருந்தாங்க. பாருங்க, பெரிய மயில் இருக்கு. மயிலுக்கு முன்னாடியே வேல் வந்து அழகா நிரூபிச்சிருந்தாங்க. இந்த வேல் வந்து ஆக்சுவலி கோயிலுக்குள்ள இருக்கும். இப்ப வந்து கோயிலுக்கு வெளியே வந்து வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து நிறைய லக்ஷ்மி சிலைகள் இருக்குது. இந்த சிலையெல்லாம் ரீசெண்டா 2022ல தான் வச்சிருக்கிறாங்க. எல்லா தேவிகளோட சிலையும் இருக்குது. வாராகி அம்மனோட சிலை, துர்க்கை அம்மனோட சிலை அப்படின்னு எல்லா சிலையுமே இங்க வாசல்ல இருந்தது. அடுத்தது இங்க வந்து 108 லக்ஷ்மி சிலைகள் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா அழகா அந்த தேவியர்களே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி எவ்வளோ ரம்மியமா இருந்தது பார்க்கறதுக்கு. 108 தேவிகளும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. சாமி எல்லாம் கும்பிட்டு வெளியே கியூல வந்து நின்னாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. ஏன் வாலு செட்டு அமைதியா இருக்குமா? இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததே பெருசு. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவ கிளம்பிட்டா முன்னாடியே. பின்னாடி அவங்க அப்பா போய் துரத்தி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. வா சாமி கும்பிட்டு அப்புறம் போலாம், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. வாலுக்குட்டியை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விளையாட வச்சுட்டு இருந்தோம். கியூல நிற்கும் போது கொடிமரமும் மயிலும் வேலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா அழகா இருந்தது. அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். மூலவரை போட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது, அதனால முருகனை காட்டல. முருகரை சுத்தி வரும்போது பெருமாள், பாபா, முருகனோட சீடர்கள், சித்தர்கள்னு எல்லாரோட சிலைகளும் நிறுவி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து தரிசிச்சுட்டு லைனா வந்துட்டு இருந்தோம். இந்த கோயில்களோட சிறப்பு என்னன்னா, இந்த கோயில்ல என்ன சிலை இருக்கு தெரியுமா? யமதர்மர் சிலையும் சித்திரகுப்தர் சிலையும் இங்க இருக்குது. அது இந்த கோயிலுக்கு கூடுதல் விசேஷமாவும் இருக்குது. எந்த கோயிலையும் அவங்களோட சிலையை முருகன் கோயில நிரூபிச்சிருக்க மாட்டாங்க. இங்க சிவன் பார்வதி சன்னதியும் தனியா இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல 2 தேர் இருக்கு. மரத்தேர் 2 இருக்கு. நாங்க போகும்போது அதை தரிசிக்க முடியல. நீங்க போகும்போது மறக்காம அந்த தேரையும் பார்த்து தரிசிச்சுட்டு வந்துருங்க. நீங்க சேலத்துல இருந்துட்டு இந்த கோயிலுக்கு இன்னும் போகல அப்படின்னா மறந்துடாம இந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு மட்டும் வந்துருங்க. நிறைவா இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. அடுத்த vlogல உங்க சந்திக்கிறேன். மறந்துடாம லாவா பிஎம்எஸ் vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க.